சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். கௌதம் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வெத்து பேப்பர்ல ரோஹிணி கிட்ட கையெழுத்து வாங்கின. அவளும் என்ன நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா. அவளோட கையெழுத்த வச்சு நான் கம்ப்ளைண்ட மாத்தி எழுதி கொடுத்துட்டேன். மாத்தி எழுதி கொடுத்துட்டீங்களா? அப்படி என்னக்கா எழுதி கொடுத்தீங்க? என்னோட புருஷன் குமரகுருவும் அவனோட அம்மாவும் சேர்ந்து என்கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க. என்ன அடிச்சு என் அப்பா வீட்டுல கொண்டு வந்து என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. வந்தா வரதட்சணை பணத்தோட வா, இல்லனா என்ன அடிச்சே கொன்னுருவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு. என் புருஷனையும் அவங்க அம்மாவையும் கைது பண்ணி என் உயிரை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அக்கா சூப்பர்க்கா. இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. செமையா அஸ்திட்டீங்க போங்க. கௌதம், இப்பதான் காத்து நம்ம பக்கம் சாதகமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே ரோஹிணிய நினைச்சு ஆதிரையும் பிரபுவும் 24 மணி நேரமும் அழுகணும். அப்பதான் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். அக்கா இதை விட எனக்கு வேற எதுவும் வேணாக்கா. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரபுவையும் கார்த்தியும் அடி வெளுக்க வச்ச மாதிரி நீங்க குமரகுரு அரெஸ்ட் பண்ண வச்சு அடி வாங்கி வெளுக்க வச்சிட்டீங்கக்கா. இனிமே அந்த குமரகுரு காலத்துக்கும் ரோகிணியை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா கௌதம், இந்நேரம் போலீஸ் குமரகுரு வீட்டுக்கு போயிருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்றேன். சரிக்கா. இங்க குமரகுரு யாரு? சொல்லுங்க மேடம். நீதான் குமரகுருவா? ஆமா மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன மேடம் சொல்றீங்க? எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ண போறீங்க? நீங்க யாரு? நான் இவனோட அம்மா. அப்படியா? உங்க புள்ள மேலேயே உங்க மேலேயே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. எங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? என்ன கம்ப்ளைண்ட்? ரோகிணிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி அவங்கள அடிச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணி அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. இதுதான் உங்க பேர்ல வந்திருக்க கம்ப்ளைண்ட். என்னது? வரதட்சணை கேட்டு நாங்க ரோகிணியை கொடுமைப்படுத்தணுமா? என்ன மேடம் இது? நீங்க என்ன பண்ணீங்களோ அத தானே கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. இந்த டீடைல்ஸ் போதுமா இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? மேடம் போது, நிறுத்துறீங்களா? 2 பேரும் கிளம்புங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். வரதட்சணை கேட்டு அப்பாவி பொண்ணை கொடுமைப்படுத்தின உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. கிளம்புங்க. மேடம், யார் மேடம் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அந்த பொண்ணு ரோகிணியே கையெழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்கா. மேடம், அவ எங்க மேல அபாண்டமா பழிய போட்டிருக்கா. நாங்க வரதட்சணை கேட்டு ஒன்னும் கொடுமைப்படுத்தல. நீங்க எது சொல்லணும்னாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வாங்க, கான்ஸ்டபிள் அவங்களை இழுத்துட்டு. மேடம் மேடம் நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். ஓகே ஓகே மேடம். அந்தம்மா மேடம் வா. மேடம் வரதட்சணை எல்லாம் வாமா வாங்க வா. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கேள்வி கேட்காம நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? பதில் சொல்லுங்க மேடம். உனக்கான பதில போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல வச்சு சொல்றேன். ஜீப்ல ஏறு. ஏத்துங்க இவனை. மேடம் தம்பி, அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏறுமா, வண்டியில ஏறுமா. ப்ளீஸ் மேடம், நாங்க அப்பாவி மேடம், விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அம்மா, ஐயோ